அரிசி மாவு இருந்தால் போதாங்க 10 நிமிஷத்தில் ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி பண்ணிடலாம். இப்போ இது செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச அரிசி மாவுலேயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அது ஒரு பவுலுக்கு சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். நான் வந்து தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் துருவின தேங்காய் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையுமே இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான சாதம் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம், இல்லை மீதின சாதம் இருந்தால் அது கூட ஓகே தான், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்து அரைச்சோன்னா நல்லாவே அரைப்பட்டு வரும். இல்லை நட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சோன்னா அரிசி மாவு வந்து அங்கங்கே ஒட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோடா உப்பு சேர்க்கணும். சோடா உப்பு சேர்க்காமல் செஞ்சோன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஸோ ஒரு கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஸோ அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்ற வேண்டியதான். உங்களுக்கு சோடா உப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே செஞ்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சோடா உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம தோசை தவா சூடாக இருக்குது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் மாவு ஊற்றி நம்ம தோசை ஊற்றிடலாம். எந்த அளவுக்கு நைஸாக வேணுமோ அந்தளவுக்கு நைஸாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட தோசை வந்து ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே மிச்ச மாவுலேயே தோசை ஊற்றிடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அரிசி மாவு வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் கூட சேர்த்துறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா கார சட்னி தான் வச்சுருக்கேன். கார சட்னியோட சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.